அப்பாடா சொன்ன மாதிரியே வேலை முடிஞ்சதுடா. டே அஜித், வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சுடா. எங்கள் சைடும். இவங்க என்ன சாப்பிட்டு போலியா இல்லை போயிட்டு வந்துட்டாங்களா? டே ஹரி, சாப்பிட்டியா இல்லையா? அட சீனியர், நீங்கள் எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்தது கூட தெரியாமல் தான் இவ்வளோ மும்முரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம் சீனியர், நாங்களாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி. சரி, சாப்பிட போனீங்களா இல்லையா? அட சீனியர், இவனுங்களா சிஸ்டத்தில் உட்காந்தது தான். எங்களையும் விட மாட்டானுங்க, அவங்களும் வர மாட்டானுங்க. டேய் ஏன்டா, ஃபஸ்ட்டு எந்திரிங்க, எந்திரிச்சு போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுங்க, அப்புறமேட்டு வந்து பார்ப்பீங்களா? கவலை வேணாம் சீனியர், நாங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டோம். என்ன உண்மையாவா? ஆமாம். தனுஷ், உங்கள் டீம் முடிஞ்சிடுச்சா? அதெல்லாம் முடிச்சிட்டோம், வந்து பாருங்க. ஏய் சூப்பர்டா, நல்லா பண்ணியிருக்கீங்க. சரி, நாங்கள் ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? சரிங்க சீனியர். பரவாயில்லையே, சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. சூப்பர்ரா. தேங்க்யூ சீனியர். ஐயோ சீனியர், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இப்படி தான் பண்ணணும். இது நீங்கள் பண்ணதா? நான் 2 பேரும் பண்ணது தான். எப்படி சீனியர், எனக்கும் சொல்லிக் கொடுங்களேன். அவ்வளோதானே, அதெல்லாம் கற்றுக்கலாம். சரி, எல்லாரும் இங்கே பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் கொடுத்த ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. என்ன நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம், அதனால் இப்போ போய் நல்லா சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு பார்க்கலாம். என்ன உண்மையாவா? இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒர்க் இல்லையா? சீனியர், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நாங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, அவங்களையும் ஒன்றாவே பண்ண சொல்கிறீங்க? சிம்பிள், அவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க. நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ வந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி, அது ஈஸியாக இன்சர்ட் பண்ணிடலாம். ஓ, இவ்வளோ விஷயம்லாம் இருக்கா? சரி, நிறையா கற்றுக்கிட்டீங்க தானே? ஆமாம். அப்படின்னா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு பார்க்கலாம். சூப்பர் சீனியர். சரி, நாங்கள் இதுக்கப்புறம் ஜாலியாக இருக்க போகிறோம். சரி. டேய், எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் வச்சு படிச்சுக்கிட்டே தான் இருப்பியா? டேய், இது சும்மா படிச்சு பாரு. அட போடா. துர்கா துர்கா, துர்கா, இவ வேற கூப்பிட்டா கூட காதலே விழாது. துர்கா, என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அதுவா, நாளைக்கு நான் பியூட்டி பார்லர் போகணும், அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன், எதுக்கு? இத்தனை நாள் ஆன்லைன்லேயே கற்றுட்டு இருந்தால, இனிமேல் நேர்லேயும் போய் கற்றுக்கணும், அதுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓ, அப்போனா நாளைக்கு நீ இங்கே இருக்க மாட்டியா? ஆமாம், போய் தானே ஆகணும். சரி, இங்கே வாயேன். போடா. டே அங்கே பாருங்கடா. ஏண்டி? போடா. டே மச்சான், சீக்கிரம் அந்த காட்சியை பாருங்க. கிறுக்கி, எதுக்கு இப்படி பண்ணுற? என்ன நடக்குது? பார்த்தா உங்களுக்கு தெரியல, இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நல்லாவே தெரியுது. ஆமாம், நீங்கள் எப்போ வந்தீங்க? இதெல்லாம் நீங்கள் ஹார்ட்டாக பார்க்க விட்டீங்களே, அப்பயே வந்துட்டாங்க. மூஞ்ச பாரு, ஏறுமை. சரி, ஆமாம், எப்படி ஒர்க் பண்ணுறாங்க இன்டர்ன்ஸ்லாம்? சூப்பராக பண்ணுறாங்க. அப்போ இவங்களே தேடிடுவாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நல்லாவே தேடிடுவாங்க. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு? பிரீத்தி ரம்யா கூட்டிட்டு வந்துட்டான், அவளோட கேபின்ல தான் வச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னான். பரவாயில்ல, உன்னை நம்பி சொல்கிறா. அவன் எங்க சொன்னான்? நீ சொன்னாதானே அந்த பக்கம் யாரையும் வரவிடாம பார்த்துக்க முடியும்னு சொல்லி கேட்டேன், அதுக்கப்புறம் தான் சொன்னான். ஓ அப்படியா? ஆனால் அவள் எந்த திட்டத்தோட தான் இங்கே வந்திருக்கானே ஒன்றும் புரியலையே. சரி, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். கூடிய சீக்கிரமாவே தெரிஞ்சிடும் சார், கவலைப்படாதீங்க. அது சரி, இன்னும் எத்தனை நாள் தான் எங்களை இப்படி சாரனே கூப்பிட்டு போகிற? என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. சார் தானே கூப்பிடணும். அதான் இனிமேல் இந்த எங்கெல்லாம் ஒட்டி ஆகிட்டல, எங்களுமே அண்ணானே கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம்ல, எனக்கு கூட இது தோணல பாருங்களேன். டேய், சிவாவை தவிர நாங்கள்லாம் உனக்கு அண்ணாமா, புரியுதா? அது அவர் மட்டும். ரேஷ்மா, ஏன்னா நீ என்னை சிவான்னு கூப்பிட்டு பழகிட்டல, அதனால. சரி சரி சிவா. சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? இந்த வீக்கெண்ட் நம்ம எல்லாம் வெளில போகிறோம். எங்கே போகலான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. என்ன, நிஜமாவா? அப்பா, இப்போதான் நிம்மதியாக இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் 2 நாள். எக்ஸ்ட்ரா டைம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, என்ன திடீர்னு? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ப்ராஜெக்டை கரெக்டாக முடிச்சு கொடுத்தீங்கல்ல, அதுக்காக. ஏய், ஜாலி ஜாலி ஜாலி. சரி, ஆஃபீஸில் எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறது? சிம்பிள் தான். உங்களுக்கு வேறு கம்பெனியில் ஒர்க் இருக்குது, அதனால் அங்கே போய் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க. அப்புறம் நாங்கள் வந்து மீட்டிங் போகிறோம், நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்படின்னா சரி, ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். பண்ணலாமே. அதான், ஆமாம், நம்ம சக்திக்கு இது ஹனிமூன் தானே. ஐயோ, ஆமாம் ஆமாம், மேடம்க்கு வெக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி சரி, எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு ரெடியாக இருங்க, புரியுதா? அட, எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கே. அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். டேய், என்னடி இப்படி பண்ணுற? டேய் சக்தி, அதெல்லாம் வருவா, நீ விடு. அப்போ சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார்.
ஏய் யாரு இங்கே வருது? எங்களை கேட்டா நாங்கன்னா இந்த ரூம்லேயே இருக்கோம். ஏய் நடிக்காதீங்க, நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க. நீங்கள் யாராச்சும் வர சொன்னீங்களா? நாங்கள் ஏன் வர சொல்ல போகிறோம்? சார் வாங்க உள்ள வாங்க. என்ன வேணும்? அது சார் அவர் பேர் நிதிஷ் தானே? ஆமாம். நிதிஷ் சார், இன்னைக்கு நாங்கள் ஒர்க்கு சூப்பராக பண்ணுவோம். ம் சரி. அதான் அந்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓகே சார், பாய். சாப்பிட்டீங்களா? ம் சாப்பிட்டாச்சு. ஓகே சார், நான் வரேன். ஆமாம், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதானே. டே அண்ணா, எதுக்கு இந்த பொண்ணு வந்து அதுவும் ஒன்ட்ட மட்டும் பேசிட்டு போகுது? ஏய் எனக்கு என்ன தெரியும், நானும் உங்கள் முன்னாடி தானே இங்கே இருக்கேன். ஐயோ நிக்கி வேற முறைக்கிறாளே. நிக்கி நிக்கி. என்ன? சரி இனிமேல் இந்த பொண்ணு வந்தால் நான் பேசல, போதுமா? எனக்கு தெரிஞ்சு உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும் போல. ஏய் என்ன நிக்கி? ஆமாம், கரெக்ட். விக்ரம், நீ தான் பார்த்துக்கிற. ஏ அத்தி நீயுமா? எனக்கு தான்ப்பா தெரியும் அந்த வழி என்னன்னு. ஐயோ இனிமேல் இந்த பொண்ணு வந்தால் மூஞ்சி கூட கூட காட்டக்கூடாதுடா எப்பா. இதனால நமக்கு தான் பிரச்சனை வருது. விடு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். விக்ரம் உங்களை பார்த்துக்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப பேச்செல்லாம் வச்சுக்க சொல்லலை, புரியுதுல்ல? புரியுது புரியுது, கரெக்டாக இருப்பேன். என்ன என் ஆள் மட்டும் எதுவும் சொல்ல மாட்றா? அதுக்கு ஃபஸ்ட்டு அவன் ஆளாகணும். சரி விடு. அப்புறம் அப்புறம் என்ன, வேற எதுவும் இல்லைல்ல? இன்னைக்கு நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் சிரியன் அதான் சாரி சொல்லிட்டேன்ல. வா பார்வையாலே அதட்டாடா. மச்சான் இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஆமாம் மச்சி, எனக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்களாம் புது பசங்க, இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. டேய் எனக்கும் சொல்லி கொடுங்கடா. சரி மச்சான், உனக்கு சொல்லித்தராமையா இருப்போம். என்ன இப்போ தானே சொன்னோம்? சாரி அருணண்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இப்போ நம்ம வெளில போயிட்டோம்னா ஆஃபீஸை யார் பார்த்துப்பா? அதான் நம்ம சிஇஓ மேனேஜர் இருக்காரு, அப்புறம் என்ன? அதுக்கு இல்லைண்ணா, இங்கே ரம்யா வேற இருக்கா. ஏதாச்சும் கம்பெனியில் ஏதாச்சும் பண்ணிட்டானா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நிஜமா பார்த்துக்க முடியுமா? பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக விடுங்க. மைண்ட் ரிலாக்ஸாக போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், புரியுதா? ஏ ஜாலி ஜாலி ஜாலி. ஏய், நான் போய் நிதிஷ் சாரை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்டி. என்ன சொல்ற? உன்கிட்ட பேசினாரா? நல்லாவே பேசினாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ஏய் என்ன ரேஷ்மா நடக்குதுங்க? அதான் வருஷம் எனக்கும் புரியல. என்னடி சொல்ற? நிஜமா உன்கிட்ட நல்லா பேசினாரா? அட ஆமாண்டி, சத்தியமா தான் சொல்றேன். நான் எதுக்காக இந்த ஆஃபீஸ்க்கு வந்தேனோ அதுக்கு கூடிய சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாத. ஆமா ஆமா, அவருக்காக தானே இந்த ஆஃபீஸ்க்கே சேர்ந்தேன். கண்டிப்பா அவரை நீ மேனேஜ் பண்ணிப்ப, கவலைப்படாத, சரியா? ஏய் என்னடி நடக்குதுங்க? ஏ ஆத்தி, நீ நீ அந்த பொண்ணு என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அது சரி, நிக்கிங்க. அவளை அங்கே நிக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபோன் எடுக்கலான்னு வந்தா இந்த பொண்ணுங்களாம் இப்படி பேசிகிட்டு இருக்குங்க. ஏய், இதை நாமளே தாண்டி எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும். நிக்கிக்கலாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இதுக்கு என்னதான் பண்றது? யோசிப்போம். அவரை போய் டெய்லியும் பார்த்து எப்படியாச்சும் பேசி பாரு, நான் அவர் கூட சீக்கிரமா ஜாயின் ஆயிடுவேன். கலக்கு கலக்கு. நிதிஷ் எமிலி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஐயோ, இது எங்கேயோ போகும் போலயே. சீக்கிரமா இதை நிறுத்தி ஆகணும். ஏண்டி ஒரு ஃபோன் எடுக்கிறது உங்களுக்கு இவ்வளோ நேரமா? ஐயோ வந்துட போறா, வாங்க நாமளே கிளம்பிடலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, இப்போ பாருங்க சீனியர். என்ன எமிலி சொல்லு. நான் நிதிஷ் சார்ட்ட பேசினேன் தானே, நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க. சொல்லுங்க இவங்க கிட்ட. ஆமாம் ஆமாம் பேசினேன், அவரும் வந்துட்டு பேசினாரு. பாத்தீங்களா? இப்போ நம்புறோம் நாங்க. ஏ ஆத்தி, ஐயோ கிட்ட வந்துட்டான். நான் போய் சமாளிக்கிறேன், நீங்க நோட் பண்ணிட்டு வாங்க. ஐயோ பாடி ரேஷ்மா, கிளம்பிடலாம் சாமி, இதுக்கு மேலே வந்து பைத்தியமே பிடிச்சிரும். அட அதுக்குள்ளே இவங்க எங்கே போனாங்க? சரி, இப்போ நம்புறீங்களே. அவரை வந்து சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்டேன் தெரியுமா? அப்புறம் நாளைக்கு அவருக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அதை சாக்கு வச்சு பேசணும். என்ன பண்ணலாம்? பேசாமல் நாளைக்கு ஏதாச்சும் ஃபுட்டு கொண்டு போய் கொடுடி, கொடுத்து பேசி பழகு. ஆமாம், நல்ல ஐடியா கொடுத்த. அப்போ கண்டிப்பாக நாளைக்கு பாரு, ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட எப்படியாச்சும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் தான் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். அது சரி அபர்ணா, அந்த 3 பசங்க மட்டும் நல்லா பேசுகிறாங்களா இல்லையா? நல்லா பேசுகிறானுங்க. அப்போதான் இப்போ எல்லாத்துக்கும் டீம் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். சீனியரும் நம்மளை ப்ரெஷர் பண்ணல இல்லை? ஆமாம், மெயின் விஷயமே நம்ம சீனியர்ஸ் தான். சூப்பராக பேசுகிறாங்க, சூப்பராக பழகுறாங்க. ஹே பிரீத்தி. ஹாய் செல்குட்டீஸ். ஐயோ, இவனை எதுக்கு வர சொன்ன ரம்யா? எல்லாம் காரணமாக தான். ரம்யா, மாட்டிக்க போகிறோம்.
அதெல்லாம் மாட்ட மாட்டோம். இங்கே பாரு, அவங்க வந்து ஒரு 4 நாள் எங்கேயோ ட்ரிப் மாதிரி போகிறாங்களாம். ஸோ அதனால் அந்த நேரத்தில் கம்பெனியில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். புரியுதா? என்ன சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு விஷயம் தெரியும். சரியா? சரி, இன்னும் என்னென்ன பண்ண போறாளோ இவ, இன்னைக்கு எத்தனை பேரை வர வைக்க போறாளோ, எனக்கு ஆப்பு வைக்க போறா, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. என்ன? சூப்பர் ஐடியா, சூப்பர் சூப்பர்.